அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. 12 ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக், சமூகத்திற்கு மிக தேவை. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு, யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது. இப்போ 2K கிட்ஸுக்கு, 2K கிட்ஸ் கூட 20 வயசு ஆகிருக்கும். 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தொழிலா, பணமா? பல பேருக்கு அதுக்கு இல்லை, காதல் தான். மேரேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, காதல் கை கூட மாட்டேங்குதுங்க. 10 வருஷம் லவ் பண்ணோம் ஸ்கூல் டேஸில், 8ஆப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும். நான் ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன், இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது. இப்போது இளம் தலைமுறையினருக்கு தேவையாக இருக்குது. அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக, இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 12 ராசிக்கும் பார்த்துருவோம். ஆகையால் லவ் பண்ணுறவங்கெல்லாம் வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. 12 ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி, 12 பேருக்கு காமன், 12 ராசிக்காரர்களுக்கு காமன் விதி, ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடாது யார்ட்டையுமே. அப்படி யாராச்சும் நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் அது ஆணோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போகிறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான். வேணான்னு சொல்லிட்டாங்க, ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க, ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க. 10 வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, கடைசி நேரத்தில் கழட்டி விட்றக்கு நம்ம தலை உருட்டுறது. உடனே அந்த பொண்ணு எங்கிட்ட பார்த்தா எப்படி விசாரித்து நம்ம நம்பரை பிடிச்சிட்டு நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்படி இப்போ எப்படி நீங்கள் பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலஜரை, இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது. காரணம் ஏன்னு சொல்கிறேன், தோசை இருந்தால் தான் காதல் வரும். தோசை இருந்தால் தான் காதல் வரும். 7ல் ராகு, அதீத காதல் பிரேக்கப்பு. 7ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். 2ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். சந்திரன் சனி சேர்க்கை, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். 2ல் ராகு, மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது. இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும், ஒரு பெண்ணை பிடிக்கும். ராகு நல்ல பொசிஷன்ஸில் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. தவறு கிடையாது, உங்கள் ஜாதகம் சரி, நீங்கள் பண்ணிக்கலாம். சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான். இப்படி 12 ராசிகாரர்களுக்கு பொது விதி, காதல் பண்ணினீங்கன்னா, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது கவனமாக பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃப்பை செப்பரேட்டுக்குங்க. அதை முயற்சி பண்ணி நல்லபடி வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அதே போல் சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டால் சுவாகாயிடும், முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு. கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, இது 2ம் பேசிக் விதி 12 ராசிக்காரர்களுக்கு. இப்போது தொடர்ந்து வரிசையில் கடகராசிக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் தான். காதல் வரும், அதில் வராமல் இருக்காது இல்லையா, வரத்தான் செய்யும். அதே போல் இந்த சந்திரன் உங்களுக்கு இருப்பதனால அதில் அப்படியே குழப்பமும் இருக்கும். பண்ணலாமா வேணாமா, பார்டரை போய் தொட்டுட்டு பின்னாடி வந்துடுவோம். வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, எனக்கு பிடிச்செல்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய இழுப்பறிகள் கடகம்தான். இந்த காதலில் வரும் ஆனால் வராது அப்படிங்கிறது எல்லாமே கடகம்தான். அப்போது அதுக்குள்ளே போகிறக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். போயிட்டாங்க அப்படின்னா இவங்களை விட சீரியஸான ஆள் வேறு யாருமே கிடையாது. ஐயோ அவனை நான் விட முடியாது, அவளை நான் விட முடியாது, நான் கட்டுனா அவனைத்தான் கட்டுவேன், சாப்பிடாமோடு இருப்பேன், தர்ணாவை இருப்பேன், உருடுவேன், எனக்கு வேறு கல்யாணமே வேண்டாம், ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் எல்லாமே கடகம்தான். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய காதலர்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கேரக்டர் சேஞ்சஸில் அந்த ஆப்போசிட் ஆள், அது ஆணோ பெண்ணோ, கணவன்னா கணவர் ரோலை ப்ளே பண்ணலாம், மனைவினா மனைவி ரோலை ப்ளே பண்ணலாம். அதுதானே பண்ண முடியும்.
நம்ம ஒருத்தரை காதல் பண்ணிவிட்டு அவன் எனக்கு அப்பாவாகவும் இருக்கணும், நண்பராகவும் இருக்கணும், காதலனாகவும் இருக்கணும், ஃப்ரெண்டாகவும் இருக்கணும், மென்டாராகவும் இருக்கணும், எல்லாவும் இருக்கணும்னா ஓடிடுவேன். அப்போது கடகம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைக்கணும், எதிர்பார்ப்பு பண்ணக்கூடாது. ஆப்போசிட் நம்ம நபர்கிட்ட அது ஆணோ பெண்ணோ நிறைய எதிர்பார்க்கக்கூடாது. டபக்குன்னு லைட்டில் கையில் ஒரு சின்னதாக கீரல் விழுந்திருக்கும், டபார்னு ஒரு பென்சில் சீவும் போது டபக்குன்னு ஒரு கீரல் வந்திருக்கலாம், இல்லை காய் வெட்டும் போது கீரல் வந்திருக்கலாம். அந்த கீரலுக்கு ஐசியூவில் அட்மிட் ஆன அளவுக்கு எக்ஸ்பிரஷன் யாரும் தர முடியாது கடகராசி என்பர்களே. அப்போது அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படியே காயம் ஆயிடுச்சா மஞ்சள் வச்சு அமுக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பேண்டேஜை போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போது அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். சோ என்ன காயமாகி ரத்தம் வந்துட்டுருக்கு, மஞ்சள் வைங்கிறான், பேண்டேஜை போடுங்கிறான், ஐயோ இவனை சரிபட்டு வர மாட்டான் அப்படின்னா நமக்கு மேரேஜ் லைஃப்பும் கஷ்டம், காதல் வாழ்க்கையும் கஷ்டம். அப்போது இதுபோல் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் குறைக்கணும். ஆப்போசிட் ஆள்கள் இருக்கிற மனசில் போய் அவங்கள போய் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஆராய்ச்சி விட்டுறணும். அவன் இந்நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், இப்போ டபார்னு 12 மணிக்கு தூக்கு தந்துருச்சு, இந்நேரம் அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விடணும். அதே போல் அவங்கள பற்றி அதீத சிந்தனையை நீங்கள் விடணும். அப்பப்போ பேசிக்கிங்க, லிமிட்டடாக பேசிக்கிங்க போதும். அதிகமாக பேசின கடகராசி அன்பர்கள்லாம் 100% பிரேக்கப் தான். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு அவன் குட் மார்னிங் போடாமல் எனக்கு டேவே விடியாது அப்படின்னா கம்பல்சரி குட் மார்னிங் ஒரு வருஷம் நின்று போயிடும். அப்புறம் குட் மார்னிங் வேறு ஆளை வச்சு தான் அவங்க ஆள் வச்சு தான் போடணும். அதனால் இந்த குட் மார்னிங் போட்டால் தான் எனக்கு நாளை விடியும். எனக்கு அவன் பேசிகிட்டே இருக்கும் போது அப்படியே நான் தூங்கி போயிடுவேன், அவன் இல்லாமல் தூங்க முடியாது அப்படின்னா கம்பல்சரி நமக்கு தூக்கம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது, பெட்ஷீட்டுக்குள்ளே தான் அழுவோணும். ஆகையால் அதீதமான அந்த ஈடுபாடோட காதல் பண்ணாதீங்க, அளவாக பண்ணுங்கள். ரொம்ப அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாதீங்க. பெற்றோர்களுடைய சம்மதத்தினுடன் கஷ்டப்பட்டு வளர்த்திய உங்களுடைய பெற்றோர்களுடைய பேர் ஆதரவோட திருமணத்தை செய்து வாழ்வில் மிகப்பெரிய உயர் வெற்றிகள் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுபவத்தில் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துறேன். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.